விஜய் பின்னால் இருக்கலாம் தற்குறி கூட்டம் சொன்னாரா? இப்போ ஐடியில் இருக்கிற எல்லாமே தற்குறி கூட்டம்ட்டாரா? அந்த ஐடி காரனை உருவாக்குனதே கருணாநிதி தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? தற்குறி கூட்டத்துக்கே தலைவன் அர்த்தம். பத்திரிகைக்காரன் சொல்லிட்டு ஒரு 4 பேர் படுத்துற பாடு இருக்கு, தாங்க முடியல சார். எதை கேட்டாலும் திமுக போட்ட பிச்சை, கருணாநிதி போட்ட பிச்சை, கலைஞர் போட்ட பிச்சை, இப்படியே சொல்லிட்டு இருக்கான். என்ன கருணாநிதி என்ன எரவாடா ஜெயில 8 வருஷம், பெஜவாடா ஜெயில 10 வருஷம், அலிபுரம் ஜெயில 5 வருஷம், பாளையங்கோட்டையில் ஒரு 2 வருஷம், ஒரு 25 வருஷம் சுதந்திர போராட்டத்தில் ஜெயிலில் இருந்தவரா? பைத்தியக்கார பயிர்களா இவங்க? என்ன பண்ணாங்க மக்களுக்கு? இவங்க என்ன பண்ணாங்க? அவங்க வீட்டில் இருக்கிற மக்களுக்காக பண்ணாங்களே ஒழிய நாட்டு மக்களுக்கு இவர்கள் செய்தது என்ன? அதை சொல்லுங்க. திராவிட இயக்கத்தினுடைய பிதாமகன் அண்ணாதுரை தானே. 67 ஆட்சிக்கு வந்தோடனே அவர் என்ன சொன்னாரு? மதுக்கடையை திறந்து அதில் வருகின்ற வருமானத்தை நான் ஒரு குஷ்டரோயில் கையில் இருக்கிற வெண்ணையாகத்தான் நினைக்கிறேன். அந்த குஷ்டரோயின் கையில் இருக்கிற வெண்ணையை நக்கி சாப்பிடுகின்ற ஈன பிறவி அல்ல இந்த அண்ணாதுரைன்னாரு. அப்ப இவங்களுக்கு பேர் என்ன? இவங்க 2 பேரும் அவங்க 2 பேரும் தயார் பண்றாங்க. திமுக ஆட்சி வந்தாலும் அந்த 4 பேர்ட்டு தான் வாங்குவாங்க, அதிமுக ஆட்சி வந்தாலும் அந்த 4 பேர்ட்டு தான் வாங்குவாங்க. ஆனா 2 பேரும் எதிரிகளாம். இதை நம்புங்க, தமிழ்நாடு உருப்பிடுமாங்க? ஏன் இந்த மாதிரி திமுக எப்பவுமே பெண்கள் சம்பந்தமா கொச்சையாவே பேசுறாங்க? என்ன காரணம் தருது? ஜென்ம பத்தி மாற செருப்பால் அடிச்சாலும் போகாதமாங்க கிராமத்துல. இவங்க பூர்வீகம் அதானங்க. ஸ்டாலின் அவர்கள் இந்த தடவை ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு 5 வருஷம் ஆள மாட்டாரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்து வருவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். ஐயோ, உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுங்க. வந்தாதானுங்க அதெல்லாம். கொம்பு எரியுது, குடல் கருகுது, குழுகுழு ஊட்டி ஒரு கேடா. அதனால ஊட்டிக்கு போகாம கொடைக்கானல் போயிட்டாரு. நேர்மை இருக்குல்ல, அதை நீங்க பாராட்டணும்ல. பட் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது சார், ஸ்டாலின் அவர்கிட்ட வெறும் 10,000 தான் கையில காசு இருக்கு, எப்படி கொடைக்கானல் போனாருன்னு. என்கிட்ட கூட பாருங்க, வெறும் ரேகை தான் இருக்கு. கையில என்ன இருக்குங்களா? அவன்கிட்ட என்ன இருக்குன்னு கையில ஒரு வாட்ச் கட்டிக்கார வாட்ச் எவ்வளவு தெரியுமா? 1 கோடி ரூபாய்க்கு மேலன்றாங்க. பெரியார் அவர்கள் எப்படி சார் கல்யாணம் பண்ணாரு? அப்புறம் பெரியார் ஒவ்வொரு கல்யாணமும் ஒவ்வொரு மாதிரி பண்ணாருங்க. ஒவ்வொரு ஒண்ணுதான் சார் பண்ணாரு இல்லையா? ஐய, இதுக்கெல்லாம் விளக்கம் என்னால சொல்ல முடியாதுங்க. லிவிங் டுகெதர்ங்கிறது ஃபாரின்ல எல்லாம் இருக்கு. அது மாதிரி இப்போ இந்தியா ஃபாரினா இருக்கு, தமிழ்நாடு ஃபாரினா இருக்கு. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயிர் மூச்சை உள்ளடக்கி அறநடப்பட்டதை இல்வாழ்க்கை அதுவும் பிறன் வைப்பதிலாய் நன்று எனும் திருக்குறளை மறவாதே அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுறாரு சினிமாவுக்கு ஒருத்தர். யார் தெரியுமா? அவர் தாங்க கருணாநிதி. அவர் ஆட்சியில இவ்வளவு முன்னேற்றம் வந்திருக்கு. இப்போ இப்போ தமிழ்நாடுடைய கலாச்சாரம்லாம் என்ன சார் ஆகுறது? அப்புறம் கலாவாவது சாச்சாரமாகுது. என்னங்க நீங்க சொல்றீங்க? கலாச்சாரம் பண்பாடு எங்க இருக்கு? அதெல்லாம் இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் காங்கிரஸை சேர்ந்த மூத்த அரசியல்வாதியான திருச்சி வேலுசாமி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலாக ரீசெண்டாக ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திமுகக்கு ஆதரவாக பேசக்கூடிய செந்தில்வேல் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களாம் சோத்துல உப்பு போட்டு திங்கிறீங்கன்னா அது போட்ட பிச்சை யாருன்னு பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் பேசுகிறாரு. ஏன்னா எல்லாம் தாவேக்காக ஓட்டு போட்டாங்க அப்படின்ற மாதிரி. எந்த அளவுக்கு சார் கருணாநிதி அவர்கள் உதவின? உண்மையாலுமே செந்தில்வேல் பெரிய அறிவாளி, உங்களுக்கு புரிஞ்சு தெரியலைங்க. அவர் என்ன சொன்னாரு? ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? விஜய் பின்னால் இருக்கலாம் தற்குறி கூட்டம் சொன்னாரா? ஆமாவா இல்லைன்னு சொன்னார்ல. இப்போ ஐடியில் இருக்கிற எல்லாமே தற்குறி கூட்டம்ட்டாரா? சரி, அதுவும் சரி. அந்த ஐடி காரனை உருவாக்குனதே கருணாநிதி தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? தற்குறி கூட்டத்துக்கே தலைவன் அர்த்தம். அவர் சரியா சொல்லியிருக்காரு, உங்களுக்கு புரியலைங்க. ஆனால் என்னன்னு கேட்டால், இது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு வியாதி மாதிரி. எதை சொன்னாலும் நல்ல வேலை நான் பிறந்ததுக்கே ஒரு காரணம்னு சொல்லல, அவ்வளோதான். அதுவும் பத்திரிகைக்காரன் சொல்லிட்டு ஒரு 4 பேர் படுத்துகிற பாடு இருக்கு, தாங்க முடியல சார். எதை கேட்டாலும் திமுக போட்ட பிச்சை, கருணாநிதி போட்ட பிச்சை, கலைஞர் போட்ட பிச்சை, இப்படியே சொல்லிட்டு இருக்கான். நான் என்ன கேட்குறேன், இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு இந்த மக்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறாங்களா? என்ன கருணாநிதி என்ன எரவாடா ஜெயில 8 வருஷம், பெஜவாடா ஜெயில 10 வருஷம், அலிபுரம் ஜெயில 5 வருஷம், அதோட இந்த நம்ம பாளையங்கோட்டையில் ஒரு 2 வருஷம், ஒரு 25 வருஷம் சுதந்திர போராட்டத்தில் ஜெயிலில் இருந்தவரா? பைத்தியக்கார பயிர்களா? இந்த சுதந்திரமே வேண்டான்னு தீர்மானம் போட்ட கூட்டத்தில் இருந்தாலும் போய் அவர் போட்ட பிச்சையில தான் தமிழ்நாட்டு மக்கள் வாழ்றாங்கன்னா, இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் அழித்து தியாக தீபங்களா போனாருக்கான பேர் தெரியாத ஊர் தெரியாத லட்சக்கணக்கான பேர். அவனெல்லாம் பைத்தியங்கிறாங்களா? இந்த மாதிரி ஆட்களை தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனிக்கணும். இவர்களுக்கு என்ன சம்பந்தம்? திராவிட இயக்க சுதந்திரத்துக்காக ஒரு சின்ன திரும்ப எடுத்து போட்டேன்னு சொல்லுங்க, பேசட்டும்.
சுதந்திரம் வாங்கலைன்னா இவங்களுக்குலாம் என்ன வாழ்வு? அந்த வகையில் இவன் சொல்லணும்னா கருணாநிதிக்கு, எங்கள் அண்ணாதுரைக்கு, எல்லாருக்கும் திராவிட இயக்கத்தில் எல்லாரும் ஆட்சியில் இருக்காங்க இல்லை, இவ்வளோ பேரும் சிங்கிற சோறு, வேற்று கட்டுற வேட்டி சேலை, இருக்கிற இடம், இதெல்லாமே காங்கிரஸ் பாரம் போட்ட பிச்சை அப்படின்னு சொன்னான்னா அதில் கூட நியாயம் இருக்கு. ஏன்னா அவன் போராடி தானே உங்களுக்கு சுதந்திரம் வந்துச்சு. சுதந்திரம் வந்தாலும் உங்களுக்கு ஆட்சி வர வந்தாலும் இந்த திமிரு, இந்த ஆணவம், கொழுப்பு, அகம்பாவம் எல்லாம் வந்திருக்கு. இதை மக்கள்கிட்ட இனிமேல் எடுத்து சொல்வதை தவிர ஒரு வழி இல்லை. ஓகே சார். அப்போ கருணாநிதி அவர்கள் இந்த மாதிரி என்ன நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு வரலாற்று சான்றிதழில் பார்த்தோம் அப்படின்னா? என்ன பண்ணாருன்னு அவர் தான், நீங்கள் தான் சொல்லணுங்க. எனக்கு ஒன்றும் புரியலையேங்க. ஒன்றுமே பண்ண கிடையாது சார். அதை என்ன பண்ணாருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஆமான்னு போடுறேன். எனக்கு ஒன்றும் இல்லை. யார் நல்லது செஞ்சாலும் ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயார். தவறாக இருந்தால் கண்டிக்கவும் தயார். நீங்கள் அவர் என்ன செஞ்சாருன்னு சொல்லுங்க, அது சரியா இருந்துச்சுன்னா ஆமான்னு சொல்கிறேன். பெண்களுக்கு வந்து இந்த சொத்துரிமை வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம், இதெல்லாம் வந்துங்க காலங்காலமாக இவங்க பண்ணலைங்க. அப்போ இந்தியாவில் மற்ற இடத்துல இருக்கலாம் யார் பண்ணா? தமிழ்நாட்டை இவர் பண்ணாருன்னா அதல்ல. பெண்களுக்கான உரிமையை பற்றி விவரம் தெரிஞ்சவன் சொன்னால் அதுக்கும் ராஜீவ்காந்தி தான் சொல்லணும். உள்ளாட்சி அமைப்புகள் தான் ஜனநாயகத்தினுடைய முதுகெலும்பு. அந்த உள்ளாட்சி அமைப்புகளில் ஒரு பஞ்சாயத்து போர்டு மெம்பரா, பஞ்சாயத்து போர்டு தலைவரா, யூனியன் சேர்மனா, அதே போல மாவட்ட கவுன்சிலரா, மாவட்ட தலைவரா, இதெல்லாம் வருவதற்கு பெண்களுக்கான உரிமையை பஞ்சாயத்து ராஜ் சட்டம்னு ஒன்று கொண்டதுக்கு அப்புறம் தான் தலைகீழ் மாற்றம் இந்தியாவிலேயே. அப்படி செஞ்சவெல்லாம் சொல்லாம சும்மா இருக்கிறான், ஒண்ணுமே சொல்லாம சும்மா என்னத்த சொல்றது? இவங்க என்ன பண்ணாங்க மக்களுக்கு? இவங்க என்ன பண்ணாங்க? அவங்க வீட்டில் இருக்கிற மக்களுக்காக பண்ணாங்களே ஒழிய நாட்டு மக்களுக்கு இவர்கள் செய்தது என்ன? அதை சொல்லுங்க. எதுவுமே இல்லை. நாட்டு மக்கள் இன்னும் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இன்னொரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தா, நான் ஏற்கனவே சொன்னதான், புதுசு இல்லை, தமிழன் இருக்க மாட்டான். தமிழன் இல்லைன்னா அப்புறம் தமிழ்நாடு எங்க இருக்கும்? இந்த 5 வருஷத்திலே பாதி தமிழனை கொண்டாச்சு. குடி, கஞ்சா, அபின், ஹைஸ்கூல் பக்கத்தில் இருக்க பொட்டி கடையில் எல்லாத்துலையும் இருக்கு. எப்படி வருது? இதையெல்லாம் பார்த்து சரி பண்ணி அதை கண்டுபிடிச்சு அது ஏங்க இப்பதானங்க தூத்துக்குடி பக்கத்தில் அவன் ஏற்கனவே 70 வயது ஒரு மூதாட்டியை கற்பழிச்சான்னு செய்து போயிட்டு வர்றான் ஜாமீன்ல. அவன் ஒரு 15 வயசு பொண்ணை கற்பழிச்சு துண்டு துண்டா வெட்டி போடுறான். அவனை பிடிச்சி விசாரிச்சா என்ன சொல்றான்? என் போதையில நான் என்ன செஞ்சேன்னே தெரியலைங்கன்னு சொல்றான். இதை கேட்டவுடன் இவர்கள் இந்த ஆட்சியாளர்கள் மீது கோபம் ஒருத்தனுக்கு வரலன்னா அவெல்லாம் மனுஷனா பிறந்ததே வேஸ்ட், இல்லைன்னா அவனை பிறவியிலேயே ஏதோ கோளாறுன்னு இருக்கும். சார், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மது அப்படிங்கும்போது இப்போ ரீசெண்டாக சிவகுமார் அவர்கள் பேசின ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆகுது. அதாவது ஓட்டு போட்டு வந்துட்டு இந்த மாதிரி 40% மக்களை வந்து குடிமக்களாக, என்ன குடிகார மக்களை ஆக்கி வச்சிட்டீங்க நீங்கள் அப்படின்ட்டு. இத்தனை நாள் பேசாமல் இப்போ சார் திடீர்னு அவர் அது இப்போவாது பேசுகிறாருன்னு நான் நினைக்கிறேன். அவரெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னால் பேசினா நல்லா இருக்கும். இல்லை, நீங்கள் சொல்கிறத, நான் சொல்கிறத, சிவகுமார் சொல்கிறத யார் சொல்லியும் கேட்க வேணாங்க. திராவிட இயக்கத்தினுடைய பிதாமகன் வந்து அண்ணாதுரை தானே. 67 ஆட்சிக்கு வந்தோடனே அவர் என்ன சொன்னார்? அதாவது வருமானம் இல்லை, அதனால் காரை செயல்படுத்த முடியல, உங்களை போல ஒரு பத்திரிகையாளர் மதுக்கடையை திறந்தால் நிறைய வருமானம் வரும்னு சொன்னாங்க. அப்போ அவர் என்ன சொன்னார்? மதுக்கடையை திறந்து அதில் வருகின்ற வருமானத்தை நான் ஒரு குஷ்டரோகியின் கையில் இருக்கிற வெண்ணையாகத்தான் நினைக்கிறேன். அந்த குஷ்டரோகியின் கையில் இருக்கிற வெண்ணையை நக்கி சாப்பிடுகின்ற ஈன பிறவி அல்ல இந்த அண்ணாதுரைன்னாரு. அப்போ இவங்களுக்கு பேர் என்ன? அண்ணாதுரை சொன்னதை சொல்கிறேன், நான் சொல்லைங்க, நீங்கள் வேற கோச்சுக்காதீங்க. ஓகே சார். பட் இருந்தாலுமே இப்போ கருணாநிதி அவர்கள் ஏன் சார் முதல்ல ஓப்பன் பண்ணுறாரு, அதுக்கப்புறமேட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க, மறுபடியும் எம்ஜிஆர் அவர்கள் மறுபடியும் ஓப்பன் பண்ணுறதா சொல்லப்படுது சார். அது எப்படி சார்? சார் 2 பேரும் கூட்டு கிழவனிங்க. என்ன எந்த ஊரில் இருக்கிறீங்க? பாவமாக இருக்கு உங்களை பார்த்தா. தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடை இருக்குல்ல, நல்ல தரமான கம்பெனி இந்தியாவில் எவ்வளோ இருக்கு? வேற எங்கேயாவது வாங்குறாங்களா? ஒரு 4 கம்பெனியில் மட்டும்தான் வாங்குறாங்க. 4 பேர் யாரும் சொல்லுங்க? டிஆர் பாலு, அதுக்கு மேலே கனிமொழி அவர்கள் ஏதாவது சொல்லுங்க. அப்புறம் ஜெயலலிதா, சசிகலா, அவங்க மிடாஸ், அது ஒரு கம்பெனி தெரியாதா? ஜெகத் ரட்சகன் தெரியாதா? இவங்க 2 பேரும் அவங்க 2 பேரும் தயார் பண்றாங்க. திமுக ஆட்சி வந்தாலும் அந்த 4 பேர்கிட்ட தான் வாங்குவாங்க. அதிமுக ஆட்சி வந்தாலும் அந்த 4 பேர்கிட்ட தான் வாங்குவாங்க. ஆனா 2 பேரும் எதிரிகளாம். இதை நம்புங்க, தமிழ்நாடு உருப்பிடுமாங்க? கொள்ளையடிக்கிறது சண்டை போடுற கூட நடிக்கிறானுங்க. அதை நம்பிக்கிட்டு அவங்க சண்டை போடுறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானா என்ன பண்ணுவான்? தீதும் நன்றும் பிறந்ததான் வாரா. தமிழ்நாடு இன்னைக்கு நாசமா போனதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் காரணமே ஒழிய நான் இவர்களை கூட கோவப்பட மாட்டேன். நல்லவர்களை வெறுத்து ஒதுக்குனாங்க, அயோக்கியர்களை எல்லாம் கொண்டாடினாங்க. அதனுடைய பலனை இன்றைக்கு அனுபவிக்கிறாங்க. அதே மாதிரி சார், இப்போ சொன்ன மாதிரி இந்த செந்தில் வேலவர் சொன்ன மாதிரி அது போட்ட பிச்சை அப்படின்றாரு. இன்னொருத்தர் வந்து ஜட்ஜிகள்லாம் வந்து இவனது பிச்சை அப்படின்னு. அதான் இவங்க எல்லாரும் சட்டை வேட்டி இருந்து சிங்கிற சோர்ல இருந்து எல்லாமே காங்கிரஸ்காரன் போட்ட பிச்சைன்னு நான் சொல்றேன்.
அதுக்கு பதில் சொல்லட்டும் அவங்க. கரெக்ட் சார். இது ஏன் அதே மாதிரி இப்போ பொன்முடி அவர்கள் பேசும்போதும் சரி, அதே மாதிரி இந்த மாதிரி துரைமுருகன் அவர்கள் பேசும்போது ஏன் இந்த மாதிரி திமுக எப்பவுமே பெண்கள் சம்பந்தமாக கொச்சையாவே பேசுறாங்க? என்ன காரணம் சார் அது? ஜென்ம புத்தி மாறா, செருப்பால் அடிச்சாலும் போகாதம்மா அங்க கிராமத்துல. இவங்க பூர்வீகம் அதானுங்க. பல பேருக்கு அப்பாவே இல்லை. பல குடும்பத்தில் இருக்க பெண்கள், அவங்க வீட்டில் இருக்க பெண்களுக்கு பிள்ளைகள் இருக்கும், கணவன் இருக்க மாட்டாங்க. நான் எல்லாத்தையும் தனித்தனியா சொல்ல விரும்பல, அப்படியே விசாரிச்சு பாருங்க. அப்படி ஒரு கூட்டத்துக்கிட்ட போய் நீங்க ஆட்சி அதிகாரத்தை கொடுத்ததுக்கு பின்னால வேற என்ன பேசுவான் சொல்லுங்க? நீங்க பேசுறீங்கன்னா என்ன தெரியுமா பண்ணுவான்? உடனே உங்களை இவரை தெரியாதா, இவர் மோசமான ஆளு, இவர் வந்து பாலியல் குற்றவாளி, 1939 இவர் ஜெயிலுக்கு போனாருமா. நீங்க எதை போய் அதை என்ன சொல்லுவீங்க? ரொம்ப சுலபமா மாத்தி விடுறது இவங்களுடைய வேலையே அதுதான். அதை தவறை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு நேர்மை வேணும். நான் திரும்பவும் சொல்றேன், மகாத்மா காந்தி அவர்கிட்ட ஒரு முறை கேட்கிறாங்க, அவருடைய பையன் குடிபோதையில் தெருவில் விழுந்து கிடக்கிறான். என்னங்க நீங்க மதுவே கூடாதுங்கிற உங்க பையன் குடிபோதையில் கீழே விழுந்து கிடக்கிறான்னு. அதுக்கு அவர் சொல்றார், அது அவனுடைய தவறு அல்ல, நான் செய்த தவறு அவன் உருவத்தில் இருக்கிறது. இவங்க புரியாம என்னன்னு கேட்கிறாங்க. என் தந்தை உயிருக்கு போராடுகிற ஒரு நிலைமையில் இருந்தார், உடல்நிலை சரியில்லாம. பக்கத்தில் என்னுடைய மனைவி பணிவிடை செய்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் எனக்கு ஒரு காம உணர்ச்சி வந்துச்சு. தொந்தரவு பண்ணி என்னுடைய மனைவியை அழைத்து வந்து அவரோடு உடலுறவு கொண்டேன். அந்த நேரத்தில் ஜனித்தான், அவன் அப்படி ஆயிட்டான். அது அவனுடைய குற்றம் அல்ல, என்னுடைய குற்றம். எவனும் சொல்றதுக்கு தயங்குற விஷயத்த சொன்னார். ஆனா இவங்க எல்லாரும் ஊரறிய உலகறிய எல்லா அசிங்கத்தையும் செஞ்சுக்கிட்டு மற்றவங்க மேல மட்டுமே குற்றம் சொல்றதே வாடிக்கையா வச்சிருந்தா இவங்க தான் பெரிய தியாகிகள். புரியுது சார். அதே மாதிரி இப்போ கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே சார், நீ கருத்து கணிப்பு அந்தமான்ல தேர்தல் வருதோ? அங்க ஆமா சார், ராகுல் காந்தி அவர்கள் போயிருக்காரு, ரீசெண்டா போயிருக்காங்க. அங்க கூட காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு சேர்மன், அது தெரியுமா? திரும்பி இன்னொரு தேர்தல் வருமா, அங்க தான் கருத்து கணிப்பு சொல்றாங்களான்னு. கருத்தாவது கணிப்பாங்க. என்ன இது பொழுதுபோக்குங்க அதெல்லாம். கருத்து நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க ஒரு பத்திரிகையாளர், தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய மாநிலம். ஒரு கருத்து கணிப்புக்காக எல்லா இடத்துக்கும் நீங்க போகணும் இல்ல? ஒரு 100 பேரையாவது நீங்க அதுக்கு அனுப்பி தானே பண்ணி ஆகணும். அதுக்கு எவ்வளவு செலவாகும்? அந்த செலவு பண்ணி இந்த கருத்து கணிப்பை போடுறீங்கல்ல, அது என்ன நீங்க பண்ற தியாகமா? அப்புறம் எதுக்காக பண்றீங்க? யாரோ ஒருத்தன் பண்ண சொல்றான், அதுல காசு கிடைக்குன்னு பண்றீங்க, அவ்வளவுதானே. அப்புறம் அவன் சொல்றது எப்படி சரியா இருக்கும்? யார் அவங்களுடைய மாஸ்டரோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க அந்த கருத்து கணிப்பை சொல்லிட்டு இருப்பாங்க. அது கருத்து திணிப்பு. உங்கள் மனதில் அப்படி ஒரு, அதாவது தேர்தலுக்கு முன்னால் அது வந்துச்சுன்னா உங்க மனதில் அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்குவது, அதுதான். ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ இந்த கருத்து கணிப்பில் திமுக ஜெயிக்குது அப்படிங்கும்போது, ஒருவேளை திமுக ஜெயிச்சு மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா அந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க நீங்க? ஆட்சியை பார்க்கறதுக்கு ஆள் இருக்கணும்ல. இப்பே பாதி பேர் செத்து விட்டான்னு சொன்னேன், மீதி பேரும் போய் சேர்ந்துருவான். அப்ப தமிழ்நாடு வெறும் நிலம் தான் இருக்கும் சார். ஆண்களில் சொல்ல கூச்சமா இருக்குங்க. நான் சொல்றதை விடுங்க சார். 5 வருஷத்துக்கு முன்னால் அவங்க தங்கச்சி என்ன சொல்லுச்சு, முதலமைச்சருடைய தங்கச்சி, இந்தியாவிலேயே அதிகமான இளம் வயது விதவைகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க சொல்லுச்சா இல்லையா? அதுக்கு என்ன காரணம் சொல்லுச்சு? பாழாய் போன இந்த டாஸ்மார்க் தான் சொல்லுச்சா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல்ல அதான் மூடுவோம்னு சொல்லுச்சா? அதுக்கப்புறம் திமுகவே ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்களா, பெரிய போராட்டம்னு. எல்லாரும் அவங்க வீட்டில் கருப்பு கொடி எட்டி கருப்பு சட்டை போட்டு முன்னால போய் கொடி பிடிச்சு நெல்லுகன்னு. ஸ்டாலின் நின்னாரா? அவருடைய மனைவி நின்னாங்களா? பையன் நின்னானா? அவங்க சொந்த பந்தமெல்லாம் நின்றுச்சா ரோட்ல? ஆனா மூணாங்களா? இல்ல இல்ல. அப்பவே 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்தியாவிலேயே அதிக இளம் வேலைகள் வருவதற்கு காரணம் டாஸ்மாக் கடைனா. இந்த 5 ஆண்டுகள்ல அதை விட அதிகமா கூடி இருக்குமா குறைஞ்சிருக்குமா? கூடி இருக்கும் சார். கூடி இருக்கும். அப்புறம் வந்து இவங்க ஜெயிச்சு திரும்பி வந்தா என்ன ஆகும்? தமிழ்நாட்டில் ஆண்கள் இருக்க மாட்டான், பெண்கள் மட்டும் இருந்தால் வம்ச விருத்தி இல்லை. அப்ப சட்டம் ஒழுங்குலாம் மற்றபடி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏங்க மனிதனே இருக்க மாட்டாங்கிற சட்டமாவது ஒழுங்காகுது. தமிழன் இருந்தா தானுங்க தமிழ்நாடு. தமிழனே இல்லைன்னா தமிழ்நாடு என்ன பண்ண போகுது சார்? அதே மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டு ஒரு விஷயம் சொல்லப்படுது சார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் இந்த தடவை ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு 5 வருஷம் ஆள மாட்டாரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்து வருவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே சார். ஐயோ உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுங்க. வந்தாதானுங்க அதெல்லாம். ஓ, திமுக வராதுன்றீங்களா? வருங்கிறீங்களா? உங்களுக்கு நெஞ்சு திமிரு ரொம்ப ஜாஸ்திங்க. 8 யானை உங்க நெஞ்சில போனா ஒரு குட்டி யானையை ஏற்றி விடுங்க கேட்கிற அளவுக்கு அவ்வளவு மனோதிடம் உங்களுக்கு இருக்கு. ஓகே, 4ஆம் தேதி எங்க இவ்வளவு கேவலம் நடந்ததுக்கு பின்னாலையும் அதுதான் திரும்பி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லுவது அவர்களை பாராட்டுவதல்ல, தமிழ்நாட்டு வாக்காளர்களை கேவலப்படுத்துவது. இந்த மக்களுக்கு அறிவே கிடையாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் அப்படி நினைக்கல. மக்கள் தெளிவா இருக்கிறாங்க, அதனால வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே சார், 4ஆம் தேதி மேலே கன்ஃபார்ம் நான் மறுபடியும் வந்து கேள்வி கேட்பேன் சார், பார்ப்போம்.
பட் இருந்தாலுமே ஸ்டாலின் அவர்கள் இப்போ வந்து ஸ்டாலின் அவர்களாகட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களாகட்டும், எல்லாம் பிரச்சாரம் முடிஞ்ச உடனே எல்லாமே கொடைக்கானல் போறாங்க. அவர் என்ன ஃபாரின் போறாப்ல. ஸோ இதையுமே ஏன் சார் அவர்கிட்ட ஒரு நேர்மை இருக்குங்க ஸ்டாலின்ட்ட. அந்த காலத்தில் ஒருத்தர் காமராஜர் ஊட்டிக்கு போனார். பரவாயில்லையே, இங்கே கூட ஏதாவது ஒரு அசம்பிளி சம்மரில் வர்றதுனா கூடுற மாதிரி ஏற்பாடு பண்ணலாமான்னு ஒரு பேச்சு நடக்கிற போது இவர் சொன்ன என்ன தெரியுமா? கம்பி எரியாது, குடல் கருகுது, குழுகுழு ஊட்டி ஒரு கேடா. அதனால ஊட்டிக்கு போகாம கொடைக்கானல் போயிட்டாருங்க. நேர்மை இருக்குல்ல, அதை நீங்க பாராட்டணும்ல. பட் அவரோட பையனுமே ஃபாரின் போயிருக்காரு சார் அவரு. ஐயா, அதுக்கு நான் காரணம் சொன்னா நீங்க வேற இதுக்கெல்லாம் மம்பா. அந்த பையன் ஏதாவது சொல்லியிருக்காரா? தமிழ்நாட்டினுடைய துணை முதல் மந்திரி தானே. ஃபாரின் போனால் அது காரணம் சொல்ல வேணாமா? வேற ஆளா இருந்தா சொல்ல வேணாம். துணை முதல் மந்திரி சொல்லணுமா வேணாமா? அவர் குடும்பத்தோட போறாரா? எல்லாருக்கும் தமிழ்நாடு அரசு நம்முடைய வரி பணம் தானே டிக்கெட் போடுறாங்க. அப்ப சொல்லணுமா வேணாமா? கேளுங்க சார். சார் அவங்க ஃபாரின் போறது வரி பணம் தாங்களா? ஆமா, வேற எப்படி இருக்கும்? முதலமைச்சர் போறாரு, வரி பணத்துல தான் டிக்கெட் வாங்குவாங்க. அமைச்சர்கள் போறாங்க, வரி பணத்துல தான் வாங்குவாங்க. அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா எதற்குன்னு அவங்க தானே சொல்லணும். நீங்க என்கிட்ட போய் கேட்டா நான் என்னங்க பண்ணுவேன் பாவம். பட் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது சார். ஸ்டாலின் அவர்கள்ட்ட வெறும் 10,000 ரூபாய் தான் கையில காசு இருக்கு, எப்படி கொடைக்கானல் போனாருன்னு. என்கிட்ட கூட பாருங்க, வெறும் ரேகை தான் இருக்கு. கையில என்ன இருக்குங்களா? அவங்கள்ட்ட என்ன இருக்குன்னு கையில ஒரு வாட்ச் கட்டிக்கார வாட்ச் எவ்வளவு தெரியுமா? 1 கோடி ரூபாய்க்கு மேலன்றாங்க. ஸ்டாலின் அவர்கள் கோடின்னு நீங்க பாத்துறீங்களா? அதாவது பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா ஏன் கேட்க போறீங்க? ஒருத்தர் சொன்னாரு நான் 1 கோடிங்கிறேன், அவர் 3 கோடின்னு என்கிட்ட சொன்னாரு. என்னையா சொல்ற, ஒரு வாட்ச் 3 கோடியா? அட பாவி, உனக்கு இது தெரியாதான்னாரு. உண்மையிலேயே தெரியலையான்னு. நான் உங்ககிட்ட சொல்லும் போது 1 கோடின்ட்டேன். அவர் என்கிட்ட சொன்னது 3 கோடி. 10,000 ரூபாய் கை இருப்புனாரு சார். 10,000 ரூபாய் கையில வச்சிருக்கீங்க. கையில இருக்கிறது 10,000ங்க. மற்ற இடத்துல இருக்கிறதுனா இப்போ நீங்க வாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார். ஒன்றும் இல்லை. ஆனா வீட்டில் இருக்கும்ல, அப்புறம் என்ன சார்? அதே மாதிரி ரீசெண்டாக ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆகுது. என்ன பண்ணுறது, திவ்யா சத்யராஜ் அவர்கள், திமுகவை சேர்ந்தவர் அவர்கள், சத்யராஜுடைய மகள் சொல்கிறாங்க. அதாவது நாங்கள் லிவிங் டுகெதரில் இருக்கிறதுனால தப்பு இல்லை, குழந்தையும் பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு வந்து முட்டு கொடுக்குற மாதிரி சத்யராஜ் அவர்கள் சொல்கிறாரு, நாங்களாம் பெரியார் கொள்கையை பின்பற்றுவீங்க, அதனால் இதனால ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ட்டு. ஸோ லிவிங் டுகெதராக இருந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறது சரியா சார் தமிழ்நாடு கல்ச்சர்? அவருக்கு ஏங்க, நான் எப்படி இருக்கணும் நான் தான் முடிவு பண்ணணும், நீங்கள் என்ன வற்புறுத்தக்கூடாது. அவர் பெரியார் கொள்கைன்னு சொல்லிட்டாருங்க. பெரியார் கல்யாணம் பண்ணி தான் அவனு ஏதாவது சொன்னாரா? இத்தனை வயசுக்காரா இத்தனை வயசு பொண்ணில் தான் கல்யாணம் பண்ணுன்னு சொன்னாரா? அதுக்கு முறையே கிடையாதுல்ல. எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணா, உனக்கு உணர்ச்சி வந்தால் பக்கத்தில் யார் இருந்தாலும் அந்த உணர்ச்சியை தீர்த்துக்கிறதா முக்கியம். இது பெரியார் சொன்னதுங்க. அதனால் அந்த வகையில் பெரியாருடைய தொண்டனாக அவங்க அப்பா இருக்கிறாரு. அப்பாவுடைய பொண்ணா அது இருக்குது, தெளிவாக சொல்லியிருக்கு. நீங்கள் வேணால் போய் பார்த்து பேசுங்க. ஆனால் சத்யராஜ் கல்யாணம் ஆகட்டும், அவருடைய பையனோட கல்யாணம் எப்படி சார் நடந்தது? அப்புறம் எனக்கு தெரியாதுங்க அதெல்லாம். ஒருவேளை அதுலேயும் இந்த மாதிரி ஏதாவது கோளாறு இருக்கான்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சா சொல்லிடுவேன், எனக்கு தெரியல. பெரியார் அவர்கள் எப்படி சார் கல்யாணம் பண்ணார்? அப்புறம் பெரியார் ஒவ்வொரு கல்யாணமும் ஒவ்வொரு மாதிரி பண்ணாருங்க. ஒன்று தான் சார் பண்ணாரு இல்லையா? ஐய, இதுக்கெல்லாம் விளக்கம் என்னால் சொல்ல முடியாதுங்க. மணியம்மையே தான் உங்களுக்கு தெரியுது. ஆமாம், அவர் 72 வயசுல பண்ண கல்யாணத்தை தெரிஞ்சு வச்சுங்க. அப்போ 72 வயசு வரலும் கல்யாணம் பண்ணாமலே இருந்தாரா? சொல்லுங்க சார். அப்படிதான் சார். இப்போ தீக்காக தன்னுடைய கொள்கையில தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சவர். ஐயோ, உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. தமிழ்நாடு எப்படி விளங்கும்? வரலாறு தெரியாது. இந்த காலத்துல அவர் இளம் வயதுல ஈரோடுல இந்த மாதிரி இப்போ இந்த சம்மர் நேரத்தில் காவிரியில் உள்ள தண்ணி இருக்காதான், அங்கே போய் அந்த ஊரில் இருக்க விலை மாதுக்கெல்லாம் கூப்பிட்டு போய் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஆடுவாராம். அவருடைய மனைவி, அதெல்லாம் பாவம், மனைவி தங்கை அவங்க 2 பேர் இருந்தாங்க. அவங்கெல்லாம் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அந்த விலை மாதுகளுக்கெல்லாம் எங்கள் வீட்டில் சமையல் பண்ணி எடுத்து முடியும் அவங்களுக்கு போடணும். அதை விட இன்னொரு புத்தகத்தில் இருக்குது. அவர் புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வர்றாரு அந்த இளம் வயதில். அவர் மனைவியை காட்டி இது இந்த ஊருக்கு வந்து புதுசாக வந்திருக்க டிக்கெட்டான்னு அவங்க கூட இருக்க பையன்கிட்ட சொல்கிறார். இதெல்லாம் புத்தகத்தில் இருக்குது. அது கேட்டால் அவர் தான் ரேஷனலிஸ்ட் இல்லைங்க. கல்யாணம் ஒரு கணவனுக்கு அடங்கி இருக்கணும், மனைவிக்கு அடங்கி இருக்கணும் கணவன், அதெல்லாம் அவர் கொள்கை கிடையாது இல்லை. அதனால் அவரை பொறுத்த மட்டும் அது கரெக்டு. உங்களுக்கு தப்பாக இருந்தால் அவருக்கு தப்பாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இல்லை. அவர் எப்படி நினைக்கிறாரோ அப்படி வாழ்ந்தார். லிவிங் டுகெதர்ங்கிறது ஃபாரின்ல எல்லாம் இருக்குது. அது மாதிரி இப்போ இந்தியா ஃபாரினாக இருக்கா, தமிழ்நாடு ஃபாரினாக இருக்குது. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயிர் மூச்சை உள்ளடக்கி அறநடப்பட்டதை இல்வாழ்க்கை அதுவும் பிறன் படிப்பில்லாய் நன்று எனும் திருக்குறளை மறவாதே அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுறாரு சினிமாவுக்கு ஒருத்தர். யார் தெரியுமா? அவர் தாங்க கருணாநிதி. அவர் ஆட்சியில் இவ்வளவு முன்னேற்றம் வந்திருக்கு. இப்போ அப்போ தமிழ்நாடுடைய கலாச்சாரம்லாம் என்ன சார் ஆகுறது? அப்புறம் கலாவாவது சாச்சாரமாகுது. என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க? கலாச்சாரம் பண்பாடு எங்கே இருக்குது? அதெல்லாம் ஏங்க உங்களுக்கு உணர்ச்சி வந்தால் பக்கத்தில் அக்கா இருந்தான்னா தங்கச்சி இருந்தான்னா யாராக இருந்தான்னா உன்னுடைய உணர்வை தீர்த்துக்கிறதா முக்கியம்னு சொன்னது தான் அவர் தான் வழிகாட்டின்னு சொல்கிற ஒரு மாநிலத்தில் எப்படிங்க உருப்பிடும்?
அதே மாதிரி இப்போ கருணாநிதி அவர்களுமே வந்து 2 திருமணம் 3 திருமணம்லாம் பேசப்படுதே சார். ஸோ அப்போ அவருடைய கொள்கையை பின்பற்றுறது சரியா என்ன அப்புறம்? அவர் பெரியாருடைய தொண்டன் தானங்க. நீங்க என்னங்க பேசுறீங்க? பெரியார் தொண்டை அப்படித்தானே இருக்கணும். அப்படி இல்லைன்னா வேணா நீங்க இப்போ நீ தொண்டனா இருக்க யோகியது இல்லைன்னு சொல்லுங்க. அவர் தொண்டன் அது பண்ணி வாழ்றாரு. சார் அது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த அரசியலில் வந்து விஜய் அவர்களோட தாக்கம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுதே சார். எந்த அளவுக்கு இருக்க போகுது அவரோட தாக்கம்? இந்த அளவுக்கு நாம் சொல்வது என்பது நாகரிகம் இல்லை. ஆனால் ஒன்று, இதுவரை தமிழ்நாடு வரலாறுலே இல்லாத அளவுக்கு யாராலும் கணிக்க முடியாத ஒரு பெரிய ஒரு சூறை காற்று மாதிரி ஒரு காற்று அடிச்சது இந்த தேர்தலில். இதுக்கு இதுதான் காரணம் என்னாலலாம் கணிக்க முடியல. வேட்பாளர் யாருன்னு தெரியல. ஒரு போஸ்ட் ஓட்டில் எவன்கிட்டையும் ஓட்டு கேட்கல. ஆனாலும் ஒவ்வொரு பூத்துலேயும் 50 பேர் 100 பேர் விசிலுக்கு ஓட்டு போட்டு நிற்கிறான். இது தமிழ்நாட்டுக்கு புதுசு. அது எந்த அளவுக்கு வாக்கா வந்திருக்குங்கிறத 4ஆம் தேதி தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஆனால் இதுவே தமிழக அரசியலுக்கு புதிது. முன்னால நிக்கிறதுக்கே காசு கொடுத்தாதான் நிற்பான். ஒரு பைசா காசு வாங்காம தமிழ்நாடு முழுக்க அத்தனை பூத்துலையும் நின்னானவன். அதுவே ஒரு நல்ல மாற்றம் தானே. காசு கொடுக்காம வீட்டில் வந்து கையை பிடிச்சி கூப்பிடாம வாடா மச்சான்னு கேட்காம தெருவில் வந்து கட்சிக்கு ஓட்டு கேட்கறதெல்லாம் ரொம்ப அந்த காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. நடுவில் வேற மாதிரி போயிடுச்சு. இப்போ திரும்பவும் அந்த நல்ல சூழ்நிலை வருவதற்கான அறிகுறி தெரிகிறது. இது இன்னும் கொஞ்சம் பலப்பட்டால் தமிழ்நாட்டுக்கு நல்லது என்பது என்னுடைய வாதம். ஓகே சார். அதே மாதிரி திருமாவளவன் நேற்று நைட்டு வந்து ஃபேஸ்புக்கில் லைவ் போகிறாரு. போகும்போது சொல்கிறாரு, அதாவது விசி கவினர்லாம் அந்த அளவுக்கு திமுகவுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணலை, ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சார். அப்போ அது கூட்டணிக்குள்ள தான் பிரச்சனையான அவங்களுக்கு. ஏங்க உண்மையை ஒருத்தன் பேசவே கூடாதா? கொஞ்சம் முன்னாடி தாங்க காந்தி சொன்ன உண்மையை பற்றி சொன்னேன். ஏங்க இப்படி இருக்கீங்க பத்திரிக்காரங்க? பொய் சொன்னால் அது பிரமாதங்கிறீங்க, உண்மையை சொன்னால் உங்களுக்கு சந்தேகம் வருது. அவர் வெளிப்படையாக உண்மையை சொல்கிறாருங்க, அதுக்கு பாராட்டுங்க. அரசியலில் இருக்கிற உண்மையே பேசுறது ரொம்ப ரொம்ப கம்மி. அவர் உண்மையை பேசியிருக்கிறார். அந்த வகையில் தம்பிக்கு திருமாவை நான் பாராட்டுகிறேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் சார் திமுக கூட்டணியில் இருக்கணும் அவர்? அது அவர்கிட்ட கேளுங்க, திரும்பி சொல்லுவார், விளக்கமாக சொல்லுவார். ஓகே சார். சார் அடுத்ததான் நம்ம பாலகிருஷ்ணன் அவர்களோட சொல்லியிருக்கிறார், அதாவது இடதுசாரிகளுக்கு வந்து அங்கீகாரமே கொடுக்காம போயிருச்சு திமுக அப்படின்ற மாதிரி திடீர்னு ஒரு புதிய குற்றச்சாட்டு வைக்கிறார். சும்மா பாலகிருஷ்ணன் எனக்கு வேண்டியவர் தான் அந்த சொல்றேன். அங்கீகாரம் கொடுக்கலன்னு என்ன? 10 கோடி 15 கோடி கொடுத்தாங்கல்ல, அதில் தானே நீங்கள் திருப்தி ஆனீங்க. கேவலம் மதுரையில் அந்த பொண்ணு அந்த காலத்தில் செத்துச்சே தெரியுமா? தெரியாது சார். சரி விடுங்க, அதை பேசி. அது என்னைக்கு செத்துச்சோ அந்த நினைவுனால தான் இந்த தேர்தலே வருது. அது கூட அவங்க கம்யூனிஸ்டுக்கு தெரியல. என்ன சார் நடந்தது மதுரையில்? லீலாவதின்னு ஒரு பொண்ணு கேட்டு பாருங்க, அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுங்க. கொன்னது திமுக காரங்க. அந்த திமுக கூட்டு சேர்ந்து அந்த அந்த பொண்ணு இறந்த அன்னைக்கே காசுக்காக போய் அவங்க கூட நின்னா அந்த பொண்ணுடைய ஆன்மா உங்களை சும்மா விடுமா? அதனால அதெல்லாம் இதெல்லாம் காலம் பதில் சொல்லும். இருந்தாலும் பாலகிருஷ்ணன் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. நான் எப்படி திருமாவளவனுக்கு சொல்லணும், அது போல நண்பர் பாலகிருஷ்ணனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் உண்மையை சொல்லியிருக்காரு, மற்றவர்களும் சொல்லணும். சரி சார். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, அதாவது என்னது கண்ணதாசன் அவ்வளோ வேலை செஞ்சார், ஆனால் திடீர்னு கருணாநிதிக்கு அண்ணா அவர்கள் மோதிரம் போட்டார் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு வரலாறு சொன்னீங்க. இதே மாதிரி இப்போ கூட வந்து ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானல் போனால் அந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது, சைக்கிளில் போகிறது, அதே மாதிரி அப்படின்றது, அந்த மாதிரி விஷயங்கள் இன்னுமே ஃபோட்டோ ஷூட்டில் தான் வாழ்கிறாங்களா சார்? நான் கொஞ்சம் முன்னால் என்ன சொன்னேன், இந்த திரும்பி சொல்லு, ஜென்ம புத்தியை செருப்பால் அடித்தாலும் போகாதுன்னு கிராமத்தில் சொல்லுவான். இது அவங்களுடைய ஜென்ம புத்திங்க, அது எப்படிங்க மாறும்? அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. நீங்க அதை ஏத்துக்கிறீங்களா இல்லையாங்கன்னு நீங்க முடிவு பண்ணுங்க. நீங்க முடிவு பண்ணாம அவங்கள குறை சொன்னீங்கன்னா, அவன் அயோக்கியம் குடிக்கிறான் கூத்தடிக்கிறான்னா நீங்க ஏன் பக்கத்துக்கு போறீங்க? அவனை ஒதுங்கிட்டு நீங்க ஓரமா போங்க. அது மாதிரி தவறுன்னு உங்களுக்கு தெரிகிற போது நீங்கள் ஒதுங்கி போங்கள். அவர்களை மட்டுமே குற்றம் சொல்வதில் பயனில்லை. தவறு செய்வதை நீங்கள் ஆதரிப்பதால் தான் தவறு செய்வருடைய எண்ணிக்கை கூடுது. அதனால தவறு செய்வதை தனிமைப்படுத்த நீங்கள் முடிவு செய்து விட்டால் தவறு நடக்காது. சார் அதே ஸ்டாலின் அவர்கள் பரப்புரைக்கு போகும்போது யாராவது கை கொடுக்க வந்தா, கையெழுத்து கும்பிட வந்தா உடனே போன்னு தள்ளி விடுறாரு சார். எதனால சார் அவர்? சார் இது வந்து சரி தப்புன்னு நான் சொல்ல விரும்பல. காரணம் என்னன்னா, ஒரு தேர்தலில் இந்த மாதிரி பரப்புரைக்கோ மக்களை சந்திக்க போகிற போது அவனுக்கு இருக்கிற கஷ்டம் என்னன்னு அவனுக்கு தான் தெரியும். அவனும் மனுஷன் தானே. அதனால மக்கள் வந்து போய் மேலே போய் விழுகிறத தவிர்க்கணும். இவன் போறவன் கை கொடுக்கறதுக்கு விடுறான், கை கொடுக்கணும் ஃபோட்டோ எடுத்து வீட்டில் மாட்டிக்கிறதுக்கு. ஆட்சி மாறி போச்சுன்னா ஃபோட்டோ எங்கே உள்ளே போயிடும். இது மாதிரி இந்த போலி கலாச்சாரம் இருக்குல்ல, அதுதான் இதுக்கு காரணம். அதனால அவரெல்லாம் அவர் குறை சொல்ல மாட்டேன். அவருக்கு இருக்கக்கூடிய இன்கன்வீனியன்ட் பல இருக்கலாம், அதை நம்ம சொல்ல முடியாது. எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவர் வர்றாருன்னா அவரை கொஞ்சம் ஃப்ரீயாக வர விடணும்ல, தொந்தரவு கொடுக்கக்கூடாதுல்ல. அந்த வகையில் அவர் செஞ்சது நியாயம்தான்.
சார் அதே மாதிரி இந்த வரலாற்றில் நம்ம பார்த்தோம்னா இப்போ ஏற்கனவே வந்து திமுக ஆட்சிக்கு வந்தது எல்லாமே வந்து கள்ள ஓட்டு போட்டு தான் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு இப்போ ரீசெண்டாக விஜய் அவர்களுடைய திருச்சி கிழக்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கள்ள ஓட்டு திமுககாரர் போடுறாங்க, உள்ளே போடுறாங்க, 7 நிமிஷம் அவில அழுத்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. இதே மாதிரி வரலாற்றில் ஏதாவது திமுகவினர் ஏதாவது கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்ச வரலாறு? அதெல்லாம் உண்டுங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டோம். திருமங்கலம் ஃபார்முலான்னு ஒன்று சொல்லுவாங்க, அப்புறம் இதெல்லாம் எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த சமீபத்தில் நடந்தது சொல்கிறேன். அதாவது எவ்வளவு பெரிய உன்னதமான நிர்வாகத்தில் கூட அங்கே ஒன்று இங்கொன்றுமாக தவறு நடக்கும். அது இல்லை, நடக்காமே இருக்க முடியாது. ஆனால் அப்படி தவறு நடக்கிற போது அதிகார வர்க்கம் அதை எப்படி கையாளுகிறது என்பதான் நம்ம பார்க்கணும். நீங்கள் என்னதான் இருங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன திருட்டு நடக்குமா, நடக்காதா? எங்கேயாவது ஒரு இடத்துல 2 பேர் அடிச்சுக்கோனா அடிச்சுக்க மாட்டானா? அதற்காக ஒரு ஆட்சியாளர்கள் அங்கே 2 பேர் அடிச்சுக்கிட்டான், சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படி சொல்றதில்லை. அப்படி நடக்கிற அவர்கள் மீது இவர்கள் எப்படி நடவடிக்கை எடுத்தார்கள் என்பதை வச்சு தான் ஆட்சியை பண்ணுவோம். அப்படித்தான் நம்ம பார்க்கணும். இந்த தேர்தலில் தவறு நடக்கிறது என்றால் அப்படி தவறு நடக்கிறது என்று தெரிந்த இடங்களில் அதிகார வர்க்கம் ஆட்சியாளர்கள் எப்படி செயல்பட்டார்கள், என்ன நடவடிக்கை எடுத்தார்கள், அதை வைத்து தான் நம்ம சொல்ல முடியும். அதான் வரலாற்றில் இந்த மாதிரி ஏதாவது ஜெயிச்சது உண்டா என்ன திமுக? எல்லாம் வரலாற்றில் எப்போது இருக்குன்னு சொல்லிட்டேனே, கூட குறைச்சிருக்கலாம். இதுக்காக எல்லாருமே அப்பெல்லாம் பூத் கேப்சரின்னு சொல்லுவாங்க. 100 பேர் 200 பேர் அப்பெல்லாம் சீல் குத்துறது தானே. என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் சிஸ்டம் கிடையாது. அந்த பூத்தே கேப்சர் பண்ணி 100 ஓட்டு 200 ஓட்டு குத்தி போட்டுறது, அப்படியெல்லாம் இப்போ நடந்திருக்கு. அப்படி நடக்கிற போது அது அந்த அந்த நடவடிக்கை நடக்கிற நேரத்தில் மக்களுக்கும் கோபம் வரணும், அதிகாரிகளுக்கும் கோபம் வரணும். அதுதான் நியாயம். நான் அதைத்தான் சொல்கிறேன். தவறே நடக்கவில்லை என்று நான் சொல்ல மாட்டேன். தவறு நடக்கிற போது அந்த தவறுகள் மீது ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்பதை வைத்துத்தான் அதை நான் பாராட்டுவதோ விமர்சிப்பதோ செய்வேன். ஓகே சார். கடைசியாக ஒன்று சார், காங்கிரஸ் வந்து இப்போ கூட்டணி திமுக இருக்காங்க ஓகேங்களா. ஆல்ரெடி வந்து பிரேமலதா விஜயகாந்த் ஆகட்டும், திருமாவளவன் ஆகட்டும், இப்போ கே பாலகிருஷ்ணன் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் மட்டும் இன்னும் அமைதியாகவே இருக்காங்களே சார், என்ன காரணம் அது? உங்களை தான் என்னங்க பண்ணுறது? இந்த பிரச்சனையை அப்பவே கிளப்பினது முத கிளப்பினதே காங்கிரஸ் தானே. தினம் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கணுமாங்க? இப்போ நேற்று கூட டெல்லியில் சொல்லியிருக்காரு கிரிஷ் ஜோடங்கர், 4ஆம் தேதிக்கு அப்புறம் நாங்கள் ஒன்று ஆளுங்கட்சியாக இருப்போம், இல்லை எதிர்கட்சியாக இருப்போம், சும்மா ஒத்துவதர கட்சியாக இருக்க மாட்டோம் சொன்னாரா? அதெல்லாம் கேட்குறீங்க. நாங்கள் அன்றும் இன்றும் எப்போ ஒரே மாதிரி தெளிவாக பேசிக்கிட்டு இருக்கோம். மற்றவங்களாம் இப்போ புதுசாக பேசுகிறாங்க. அதனால் அவங்க பேசுகிறாங்க, நாங்கள் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஓகே சார். சார் உங்கள் அற்புதமான கருத்தில் இளையபெருமாள் பந்தலுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.